ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ட்ராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. சரி வாங்க ட்ராமாக்குள்ள போகலாம். ஸ்டார்டிங் சீன்ல பரத்வாஜ் வீட்டில் தான் காட்டுறாங்க. நம்மளோட பிரேமுக்கு வந்து ரொம்ப உடம்பு முடியாம போயிருக்கும் இல்லையா, ஸோ அதனால வேண்டிக்கணுங்கிறதுக்காக சீமா வந்து ஒரு கோயிலுக்கு போய் இந்த மாதிரி வேண்டிக்கிறதுக்கு முடிவு பண்ணியிருப்பா. ஸோ அதனால வந்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் சொல்லும் போது அவங்களும் வந்து போயிட்டு வர சொல்லுவாங்க. அந்த கோயில் வந்து மலை உச்சில தான் இருக்குமா. ஸோ அதனால லாங் டிராவல் பண்ணி 2 ஜோடியா போறாங்க. ஒன்று நம்மளோட பிரேம் சீமா, இன்னொன்று வந்து பிரேமோட அண்ணன் அவங்க ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரா வந்து போறாங்க. கார்ல போயிட்டு இருக்கும் போது பிரேமோட முகத்துல வெயில் படுது. உடனே வந்து சீமா வந்து சாரிய வச்சு மறைச்சு அவனுக்கு வந்து நிழல் கொடுக்குறா. அவ வந்து ரொம்ப கேரிங்காவே நம்மளோட பிரேம பாத்துக்கிறா. போய் ஒரு வழியா வந்து அந்த கார்ல போயிட்டு அந்த கோயிலுக்கும் போய் இறங்கிடுறாங்க. அதோட மலை உச்சிக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் முடிவு பண்றாங்க. இங்க பிரேமால நடக்க முடியாது இல்லையா, அவன் வண்டியில தானே உட்கார்ந்துருப்பான். ஸோ அதனால வந்து அதை தள்ளிக்கிட்டே வந்து சீமா வந்து மலை உச்சிக்கு போவா. ரொம்ப நேரம் வந்து தள்ளிக்கிட்டே போறா. அந்த வெயில்ல வந்து அவளுக்கு மயக்கமே வருது. காலில் கூட செருப்பு இல்லாம போறாளா. கல்லு முள்ளெல்லாம் அவளோட காலில் குத்தி ரத்தமா வருது. அது எதையுமே பொருட்படுத்தாம அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து போயிட்டே இருக்கா. அப்போ வந்து பிரேம் வந்து இருமிக்கிட்டே இருப்பான். அவனுக்கு தண்ணி தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு போய் பாட்டில பாப்பா, தண்ணி ஃபுல்லா காலியா இருக்கும். ஐயோ என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு பிரேம் நீங்க எங்கேயே இருங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற கடையில போய் தண்ணி வாங்க போயிடுவா. அப்ப அந்த நேரம் பார்த்து நிறைய கூட்டம் வந்து பிரேம் இருக்கிற இடத்துக்கு நோக்கி வருமா. ஸோ அதனால எல்லாரும் அப்படி கூடி போயிட்டு இருப்பாங்க. உடனே வந்து சீமா பயந்துடுச்சுட்டு ஐயோ பிரேமுக்கு என்னாச்சுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு போய் பாப்பா. அங்க போய் பார்த்தா பயங்கர ஷாக்கு. அந்த வண்டியில பிரேம் இல்லவே இல்லை. பிரேம் எங்க போனான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவ எங்க பார்த்தாலும் தேடி அலைஞ்சிட்டு இருக்கா. பக்கத்துல இருக்கிறவங்கள்ட்ட எல்லாம் கேக்குறா. எல்லாரும் பயம் காட்டுறாங்க. இந்த மலையில இருந்து கீழே விழுந்துட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சீமாக்கு ரொம்பவே பயமா இருக்கு. அந்த சீனை அப்படியே கட் பண்ணா இங்க அப்படியே வீட்டுல தான் காட்டுறாங்க. இங்க வந்து பிரேமோட அப்பா வந்து சொல்லிட்டு இருக்காரு, இந்த மாதிரி வந்து சொத்து பத்து விஷயத்துல கொஞ்சம் பிரச்சனை ஆயிட்டு, இதெல்லாம் வந்து பிரேம் இருந்தா தான் பார்க்க முடியும். இப்ப பிரேமோட சைன் வந்து தேவைப்படுதுமா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருக்க. உடனே அந்த இடத்துக்கு வந்து கரெக்டா வந்து சித்தார்த் வந்துடுறான். ஏன் கவலைப்படுறீங்க, பிரேம் இல்லைன்னா என்ன, அதான் நான் இருக்கனே, நானும் இந்த வீட்டோட வாரிசு தானே, நான் சைன் பட்டா எல்லாம் வந்து செல்லுபடி ஆகும் தானே அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்றான். உடனே வந்து பேப்பர்ஸையும் காட்டுறான். பிரேம் பண்ண வேண்டிய வேலையை நான் பண்ணிட்டேன், இந்த பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டினா அப்பாக்காரரும் செக் பண்ணி பாக்குறாரு. உடனே வந்து எல்லாமே கரெக்டா இருக்கு, பரவாயில்லைய சித்தார்த், பிரேம் இல்லாதப்பையும் நீ வந்து கரெக்டான நேரத்துல வந்து எல்லா விஷயத்தையும் பண்ணிட்ட, ரொம்ப நன்றிப்பாங்கிற மாதிரிலாம் பேசும்போது உடனே வந்து பாட்டி வந்து கேக்குறாங்க, இது எப்படி சாத்தியமாச்சு, என்ன பண்ண அப்படின்னு கேட்டா, பணம் கொடுத்தா எல்லாமே வந்து பண்ணிடுவாங்க ஈஸியா அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே உங்களுக்கு கோவம் வருது. நீ வந்து அப்ப சீட்டிங் பண்ணிருக்கியா, பணம் கொடுத்து பண்றதெல்லாம் நம்ம குடும்பத்துல வந்து ஆகாது, இப்பெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு மறுபடியும் வந்து லெக்சர் எடுக்கிறாங்க. உடனே இவங்க 2 பேருக்கு நடுவில் ஒரு வாக்குவாதம் போகுது. ஆனா சித்தார்த்துக்கு தான் வந்து எல்லாருமே சப்போர்ட் பண்றாங்க. என்னடா அது, நம்மளை எதிர்த்துக்கிட்டு இந்த குடும்பத்துல உள்ளவங்களே இவருக்கு சப்போர்ட் பண்றாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் சித்தார்த்து சொல்றான், இந்த பாருங்க உங்களோட சைன் இருந்தா மட்டும் தான் இந்த பிரச்சனை சால்வ் ஆகும், அதனால சைன் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே வந்து அவங்க வந்து நான் மாட்டேன், சைன் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதம் பிடிக்கிறாங்க. உடனே வந்து பிரேமோட அப்பாக்காரர் தான், இந்த பாருங்கம்மா நீங்க பண்ணுங்கம்மா அப்பதான் சரியா வரும் அப்படி இப்படின்னு சொல்லி பிரெயின் வாஷ் பண்ண வேற வழியே இல்லாம பாட்டியும் சைன் பண்ணிடுறாங்க. உடனே சித்தார்த்துக்கு செம்ம ஹாப்பியா எழுத அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பத்திரமா எடுத்து வச்சுக்கிறான். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு பரத்வாஜ் வீட்டுல வந்து எல்லாரும் வந்து நிறைய பேர் வெளியில இருந்து ஆட்கள்லாம் வர ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே வந்து பாட்டி கேட்கறாங்க, என்னது இது, யார் நீங்க, எதுக்கு இங்க வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்கும்போது உடனே வந்து அவங்களாம் சொல்றாங்க, இந்த வீடை வந்து நாங்க வந்து வாங்கறதுக்கு தான் வந்திருக்கோம், இந்த வீடை வந்து இந்த மாதிரி விற்கிறதுக்கு வந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, என்ன சொல்றீங்க உளறீங்க, அப்படிலாம் யாருமே சொல்லி, இது ஏன் வீடு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, என்ன இது உங்க வீடா, இது ஒன்றும் உங்க வீடு இல்லையே, இது வந்து என்னோட வீடு, அதனாலதான் இந்த வீடை விற்கிறதுக்கு நான் வந்து எல்லாத்தையும் வர சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து காட்டுறான். பாட்டி வந்து சைன் போட்டுருக்கோம்ல அதை வந்து காட்டிட்டு இருக்கான். இந்த மாதிரி இந்த டாக்குமெண்ட்ல உங்களோட பேர்ல இருக்கிற அந்த வீடு வந்து என் பேருக்கு நீங்க மாத்திட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது உடனே வந்து இவங்க பயங்கரமா ஷாக் ஆறாங்க. என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கண்ணத்திலே பலான்னு அடிக்கிறாங்க. அப்படிதான் பண்ணுவேன், என்ன பண்ணுவீங்க, என்னை ஏமாத்துனீங்க, என்னை எவ்வளவு கஷ்டப்படுத்திருக்கீங்களா, உங்களுக்குலாம் இந்த தண்டனை தான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திமிரா பேசுறான். பாட்டிக்கு ரொம்பவே எமோஷனலா இருக்கு. இந்த பாரு, இப்பெல்லாம் நீ பண்ணாதே, இது தாத்தா கட்டின வீடு, இது வந்து பல மெமரிஸை வந்து உள்ளடங்கியது, அப்படி இருக்கும்போது நீ எப்படி வந்து இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொன்னா அவன் அது எதையுமே காதுல வாங்க மாட்டான். இப்போ வந்து இந்த வீடை வந்து 1 கோடிக்கு விற்க போறேன், யாரெல்லாம் வந்து வேணும்னா கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஒருத்தர் போட்டி போட்டுட்டு 1.5
கோடி 2 கோடின்னு சொல்லிக்கிட்டே போறாங்க. எங்க அந்த வீடுக்கான மதிப்பு ஏறிக்கிட்டே போகுது. இதெல்லாம் பார்த்துட்டு சித்தார்த் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். ஆனா வீட்டுல உள்ளவங்க எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த மாதிரி நடக்கிறதெல்லாம் பார்த்து ரொம்பவே வருத்தப்பட்டு அழுதுட்டு இருக்காங்க. அப்ப சித்தார்த் சொல்றான், நீங்க எல்லாம் இந்த வீட்டை விட்டு போங்க, காலி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல அவங்களும் பொட்டி படுக்கை எல்லாத்தையுமே எடுத்துட்டு வீட்டை விட்டு வெளில போறதுக்கு தயாரானாங்க. ரொம்ப கோபமா வருது ரோகிணிக்கு. உடனே சித்தார்த் ரூம்ல இருக்கும் போது அவனை கண்ணா பின்னான்னு திட்டி விடுறா. நீ எல்லாம் ஒரு மனுஷனா? உனக்கு அறிவே இல்லையா? இந்த வீட்டுல உள்ளவங்க எல்லாரும் உன்னோட குடும்பம் தானே, அவங்க எல்லாரையும் வெளியே துரத்துறியே அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுட்டு தான் வருவா. ஆனா அதெல்லாம் அவ கண்டுக்கவே மாட்டான். அதோட இங்க கோயில்ல தான் காட்டுறாங்க. சீமா எங்க பார்த்தாலும் பிரேம தேடிட்டு இருப்பா. இங்க பிரேம் கிடைச்சிருக்கவே மாட்டான். கடைசியில பார்த்தா பிரேம் அவனோட அண்ணன் கிட்ட தான் இருப்பான். அவன் கீழே விழுந்திருப்பான் போல. அப்ப கரெக்டா பிரேமோட அண்ணன் அவனை பத்திரமா உட்கார வச்சு தள்ளிட்டு இருப்பாரு. ஆனா இந்த விஷயம் எதுவுமே சீமாக்கு தெரியாத. அவ இன்னமும் பிரேம் காணும்னு சொல்லிட்டு பதறி அடிச்சுட்டு தேடிட்டு தான் இருக்கா. இங்க அப்படியே சீமாவை அண்ணன்காரனும் பிரேமும் தேடிட்டு இருக்காங்க. போட்டோவை காட்டி சீமா எங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேட்கும் போது அவங்களா இப்பதான் கீழே போனாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அங்க சொல்லிட்டு இருக்காங்க. இங்க சீமா என்ன பண்றா, மலை உச்சில இருந்து கீழே வந்துடுறா. கீழே வந்துட்டு எங்க பார்த்தாலும் காட்டுக்கு நடுவுல போயிட்டு தேடிக்கிட்டே இருக்கா. எங்கேயுமே காணோம். அப்ப ஒரு குகைக்குள்ள போய் மாட்டிக்கிறா. உடனே பிரேமும் அந்த வழியாவே வந்துட்டு இருக்கான். ஒத்தட்டையா கேட்டுட்டு இருக்கும் போது உடனே அங்க ஒரு பொண்ணு இறந்து போயிருக்கா. அது யாருன்னு தெரியல, நீங்க தேட பொண்ணு மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்க சொன்னோன்னே உடனே நம்மளோட பிரேமும் அங்கே போய் பார்க்குறான். அண்ணங்காரன் தான் முகத்தை எடுத்து பார்க்குறான். பார்த்தா பயங்கர ஷாக்கு. நல்ல வேலை அங்கே சீமா இல்லை வேற பொண்ணு தான் அப்படின்னு சொன்னவொன்னு தான் அவங்களுக்கு உயிரே வருது. அப்பாடா என்னோட சீமா உயிரை தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவனும் நம்பிக்கையாக இருக்கான். இங்கே அப்படியே வீட்டில் காட்டுறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே வீட்டை விட்டு வெளில போக வேண்டிய நேரம் வந்துருச்சு போல். ஸோ குடும்பத்தோட எல்லாருமே அப்படியே அழுதுட்டு போகும்போது டக்குன்னு அந்த நேரத்தில் சித்தார்த் என்னம்மா கண்ணு எல்லாரும் என்ன பண்ணுறீங்க, எல்லாரும் கிளம்புறீங்களா, போங்க போங்க, இதான் உங்களுக்கு நான் கொடுக்குற தண்டனை. என்னை ஒரு ஆளாவே மதிக்காம இந்த குடும்பத்துல ஒருத்தனாவே ஏத்துக்காம என்னை ஒதுக்கி வச்சிங்களே இத்தனை வருஷம், அதனாலதான் இந்த பனிஷ்மெண்ட் நான் உங்களுக்கு கொடுத்தேன். இது உங்களுக்கு பத்தாது, இதுக்கு மேலேயும் வேணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திமுறா ஆட்டிடியூடா பேசிட்டு இருக்கான். அப்படி பேசிட்டே இருக்கும்போது தடுமாறி கீழே விழுந்துடுறான். விழும்போது அவனோட மண்டையில அடிபட்டு ரத்தமே வந்துடுது. உடனே ஃபேமிலியில இருக்கிற எல்லாருமே ஐயோ சித்தார்த் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பதறி அடிக்கிறாங்க. அதோட அம்மாக்காரங்க அப்பாக்காரங்களாம் ரொம்ப பதறாங்க. பாட்டிக்குமே கஷ்டமா தான் இருக்கு. அப்புறம் எல்லாரும் சேர்ந்து அவனை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருவாங்க போல. அப்பதான் ரோகிணி சொல்லி புரிய வச்சுட்டு இருக்கா. இந்த பாருங்க, நீங்க என்ன நினைச்சீங்க, அவங்க குடும்பத்தை தப்பா நினைச்சு அவங்கள கஷ்டப்படுத்தி அவங்கள வீட்டை விட்டு வெளில துரத்துனீங்களே. ஆனா உங்களுக்கு ஒண்ணுன்னா அவங்களாம் எவ்வளவு பதறி அடிச்சுட்டு உங்களை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க தெரியுமா. உங்க மேல அவங்க இன்னமும் பாசமா தான் இருக்காங்க. உங்களை அந்த குடும்பத்துல ஒத்தவரா தான் நினைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி ஞானக்கண்ணை திறந்து வைக்க அவனும் புரிஞ்சுக்கிறான். உடனே வீட்டுக்கு போய் பார்க்கணுங்கிறதுக்காக போய் போறான். அப்படியே இங்க சீமாவை தான் காட்டுறாங்க. அவ அந்த குகைக்குள்ள மாட்டிட்டு இருப்பா. அவளுக்கு ரொம்பவே பயமா இருக்கும். ஒரே இருட்டா வேற இருக்கும். ஐயோ பிரேம தேடி நம்ம இங்க மாட்டிக்கிட்டோமே, என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வழியை தேடிட்டு இருக்கா. அப்பதான் சரி ஒரு வழி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு வெளில போற நேரம் பார்த்து நிறைய கல்லு அந்த வழியை மூடிடும். உடனே இவளுக்கு ரொம்ப பயமா இருக்கும். மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு பதறிட்டு இருக்கா. இங்க பிரேமும் அண்ணக்காரனும் எங்க பார்த்தாலும் தேடுறாங்க. இதுக்கப்புறம் சீமாவை எப்படி அவங்க கண்டுபிடிக்க போறாங்க, சித்தார்த் அந்த வீட்டை வித்துட்டானா என்ன ஏதுங்கிற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் எல்லாத்தையுமே அடுத்தடுத்த பாட்டை பார்த்து தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அது வரைக்கும் நீங்க நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணணும். நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் என்னோட காத்திருங்கள். டாடா பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.